அன்பான இறை மக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும் என்று இன்றைய இறைவார்த்தை நமக்கு கூறுகிறது. ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூற வேண்டும் என்றால் தர்மம் செய்தால் அது நன்றி பலியாகும். ஆண்டவர் நமக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நாம் மற்றவர்களுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நமக்கு 7 மடங்காக திருப்பி தருகிறார். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கூறுகிறார், கடவுளின் பொருட்டு நாம் எதையாவது இழந்துவிட்டால் 100 மடங்காக அதை அவர் நமக்கு திரும்ப கொடுக்கிறார் என்று. இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு கூறுவது என்னவென்றால், நாம் கொடுப்பதில் தாராளமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்பொழுதும் மற்றவர்களிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்காமல் கொடுக்கக்கூடிய மனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி நாம் பிறருக்கு கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அபரிமிதமாக ஆசீர்வதிக்கிறார். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி கூறுகிறோம் தேவனே. இதோ இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா. இந்த புதிய நாளிலே புதிய ஆசீர்வாதங்களால் எங்களை நிரப்புகிற கிருபைக்காக நன்றி தேவனே. நன்றி அப்பா. கடந்த இரவு முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்து வந்தீர் தேவனே. அதற்காக நன்றி அப்பா. இந்த புதிய நாளிலும் கூட நாங்கள் செய்ய இருக்கிற எல்லா செயல்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. நாங்கள் சந்திக்க இருக்கிற நபர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொரு உறுப்பினர்களையும் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எப்பொழுது எங்களோடு கூட இருக்கட்டும் அப்பா. உம்முடைய ஆவியானவர் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தட்டும் தேவனே. கொடு உனக்கு கொடுக்கப்படும் என்ற இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவரே, மற்றவர்களுக்கு நாங்கள் கொடுத்து உதவக்கூடியவர்களாக, பிறருடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய உள்ளத்தை எங்களுக்கு கொடும் தேவனே. இரக்கத்தின் தேவனே, எங்கள் ஒவ்வொருவர் மீது இரக்கமாயிரும் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத தருணங்களுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியாத நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் ராஜா. எங்களை மன்னியும் அப்பா, மன்னியும் தேவனே. ஆண்டவரே, பாவமில்லா தூய்மையான வாழ்வு வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. எங்களோடு எங்களை வழி நடத்தும் அப்பா. எல்லா துதிகான மகிமையுமாக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்ற நல்ல பிதாவே, ஆமீன். முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 35. இறை வார்த்தைகள் 1 முதல் 12. திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பதற்கு ஈடாகும். கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு பலி செலுத்துவதற்கு ஒப்பாகும். அன்புக்கு கைமாறு செய்வது மாவு படையல் அளிப்பதற்கு இணையாகும். தருமம் செய்வது நன்றி பலி செலுத்துவதாகும். தீச்செயலை விட்டுவிடுதல் ஆண்டவருக்கு விருப்பமானது. அநீதியை கைவிடுதல் பாவ கழுவாய் பலியாகும். ஆண்டவர் திருமுன் வெறுங்கையோடு வராதே. கட்டளையை நிறைவேற்றவே பலிகளையெல்லாம் செலுத்து. நீதிமான்கள் காணிக்கைகளை செலுத்தும்போது பலிபீடத்தில் கொழுப்பு வழிந்தோட உன்னத இறைவன் திருமுன் நறுமணம் எழுகிறது. நீதிமான்களின் பலி ஏற்றுக்கொள்ளத்தக்கது, அதன் நினைவு என்றும் நீங்காது. ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்து. உன் உழைப்பின் முதற் கனிகளை கொடுப்பதில் கணக்கு பார்க்காதே. கொடை வழங்கும் போதெல்லாம் முகமலர்ச்சியோடு கொடு. 10 பங்கை மகிழ்ச்சியோடு கடவுளுக்கு உரித்தாக்கு. உன்னத இறைவன் உனக்கு கொடுத்திருப்பதற்கு ஏற்ப நீயும் அவருக்கு கொடு. உன்னால் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடு. ஆண்டவரே, கைமாறு செய்பவர் 7 மடங்கு உனக்கு திருப்பி தருபவர். ஆண்டவருக்கு கையூட்டு கொடுக்க எண்ணாதே, அவர் அதை ஏற்க மாட்டார். அநீத பலியில் நம்பிக்கை வைக்காதே. ஆண்டவர் நடுவராயிருக்கிறார், அவரிடம் ஒரு தலை சார்பு என்பதே கிடையாது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். புனித மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10. இறை வார்த்தைகள் 28 முதல் 31. அக்காலத்தில் பேதுரு இயேசுவிடம், பாரும், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உம்மை பின்பற்றியவர்களாயிற்றே என்று சொன்னார். அதற்கு இயேசு, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் வீடுகளையோ சகோதரர்களையோ சகோதரிகளையோ தாயையோ தந்தையையோ பிள்ளைகளையோ நிலபுலங்களையோ விட்டுவிட்ட எவரும் இம்மையில் 100 மடங்காக வீடுகளையும் சகோதரர்களையும் சகோதரிகளையும் தாயையும் நிலபுலங்களையும் இவற்றோடு கூட இன்னல்களையும் மறுமையில் நிலை வாழ்வையும் பெறாமல் போகார். முதன்மையானோர் பலர் கடைசியாவர், கடைசியானோர் முதன்மையாவர் என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.